புத்தகம் 3 தெய்வீக தாயின் புத்தகம். காண்டோ 3 ஆவியின் வீடு மற்றும் புதிய படைப்பு பக்கம் 323. அனைத்தையும் ஒரு பெரிய அரவணைப்பில் பிடித்தது. இருப்பு அதன் உண்மையை ஒருமையின் மார்பில் கண்டது. ஒவ்வொன்றும் அனைத்தின் சுயமாகவும் இடமாகவும் மாறியது. பெரிய உலக தாளங்கள் ஒரு ஆன்மாவின் இதயத் துடிப்புகள். உணர்வது கடவுளின் சுடர் கண்டுபிடிப்பு. அனைத்து மனமும் பல சரங்களின் ஒற்றை வீணை. அனைத்து வாழ்க்கையும் பல சந்திப்பு உயிர்களின் பாடல். ஏனெனில் உலகங்கள் பல இருந்தன, ஆனால் சுயம் ஒன்று. இந்த அறிவு இப்போது ஒரு பிரபஞ்ச விதையாக மாற்றப்பட்டது. இந்த விதை ஒளியின் பாதுகாப்பில் மூடப்பட்டிருந்தது. அதற்கு அறியாமையின் உரை தேவையில்லை. பின்னர் அந்த மகத்தான பிடியின் மயக்கத்திலிருந்தும் அந்த ஒற்றை இதயத்தின் துடிப்புகளிலிருந்தும் நிர்வாண ஆவியின் வெற்றியிலிருந்தும் ஒரு புதிய மற்றும் அற்புதமான படைப்பு எழுந்தது. கணக்கிட முடியாத வெளிச்செல்லும் எல்லையற்றவை. அளவிட முடியாத மகிழ்ச்சியைப் பற்றி சிரிக்கின்றன. அவர்களின் எண்ணற்ற ஒற்றுமையை வாழ்ந்தன. உயிரினம் எல்லையற்றதாகவும் அகலமாகவும் இருக்கும் உலகங்கள். தன்னலமற்ற சுயம். பேரானந்த ஆற்றல்களின் பேரானந்தம். காலத்துடன் இணைந்தது. ஒற்றை மகிழ்ச்சியின் துருவங்கள். அனைத்தும் அனைத்திலும் மூடப்பட்டிருக்கும் வெள்ளை பரந்த பகுதிகள் காணப்பட்டன. எந்த முரண்பாடுகளும் இல்லை, பிரிக்கப்பட்ட பகுதிகளும் இல்லை. அனைத்தும் ஆன்மீக இணைப்புகளால் அனைத்துடனும் இணைக்கப்பட்டு பிரிக்க முடியாமல் ஒன்றோடு பிணைக்கப்பட்டன. ஒவ்வொன்றும் தனித்துவமானவை, ஆனால் அனைத்து உயிர்களையும் தனக்கென எடுத்துக்கொண்டன. மேலும் எல்லையற்ற இந்த தொனிகளைப் பின்பற்றி பிரபஞ்சத்தை தன்னுள் அங்கீகரித்தன. முடிவெளியின் சுழலின் ஒரு அற்புதமான மையம். அதன் உச்சத்தின் உயரத்திற்கு, அதன் கடைசி விரிவுக்கு தள்ளப்பட்டது. அதன் சொந்த சுயபேரின்பத்தின் தெய்வீகத்தை உணர்ந்தது. அதன் எண்ணற்ற பிற சுயங்களில் மீண்டும் மீண்டும் வந்தது. அது அதன் நோக்கத்தில் சளைக்காமல் எடுத்துக்கொண்டது. ஆள்மாறாட்டத்தின் நபர்களையும் உருவங்களையும் இடைவிடாத எண்ணிக்கையில் நீடிப்பது போல. புத்தகம் 3 தெய்வீக தாயின் புத்தகம். காண்டோ 3 ஆவியின் வீடு மற்றும் புதிய படைப்பு பக்கம் 324. ஒரு பேரானந்த பெருக்கலின் கூட்டுத்தொகையில் நித்தியத்தின் தொடர்ச்சியான தசமங்கள். யாரும் பிரிந்திருக்கவில்லை, யாரும் தனக்காக மட்டுமே வாழ்ந்தார்கள். ஒவ்வொருவரும் அவரில் கடவுளுக்காகவும் எல்லாவற்றிலும் கடவுளுக்காகவும் வாழ்ந்தார்கள். ஒவ்வொரு தனிமையும் விவரிக்க முடியாத வகையில் முழுமையையும் வைத்திருந்தது. அங்கு ஒற்றுமை ஒருமைப்பாட்டுடன் பிணைக்கப்படவில்லை. அது அதன் 1000 அம்சங்களைக் காட்டியது. அதன் அமைதியான மாறாத நிலைத்தன்மை. மாறாத தரையில் உயர்ந்தது என்றென்றும் பாதுகாப்பாக. தன்னிச்சையான அடிமைத்தனத்திற்கு கட்டாயப்படுத்தப்பட்டது. எப்போதும் மாறிவரும் கணக்கிட முடியாத படிகள். அவர்களின் சரியான நாடகத்தில் மகத்தான உலக சக்திகளின் நுட்பமான திட்டம் போல் தோன்றும் பொறுப்பற்ற நடனத்தின் நுட்பமான திட்டம். தோற்றம் அதன் மறைக்கப்பட்டு உண்மையை திரும்பி பார்த்தது மற்றும் வித்தியாசத்தால் ஆனது ஒற்றுமையின் புன்னகை நாடகம். அது அனைத்து நபர்களையும் தனித்துவத்தின் பின்னங்களாக மாற்றியது, ஆனால் அனைவரும் இருப்பின் இரகசிய முழு எண்களாக இருந்தனர். அனைத்து போராட்டங்களும் அன்பின் இனிமையான போராட்டமாக மாற்றப்பட்டன, ஒரு உறுதியான அரவணைப்பின் இணக்கமான வட்டத்தில். அடையாளத்தின் சமரச மகிழ்ச்சி வேறுபாட்டிற்கு ஒரு வளமான பாதுகாப்பைக் கொடுத்தது. ஆபத்தான உச்சநிலைகளின் சந்திப்பு வரிசையில் விளையாட்டுகளின் விளையாட்டு அதன் முறிவு புள்ளியில் விளையாடப்பட்டது. அங்கு தெய்வீக சுய இழப்பால் சுய கண்டுபிடிப்பு மூலம் ஒற்றுமையின் உச்ச மகிழ்ச்சி வெளியே குதிக்கிறது. அதன் பேரின்ப பிரிக்கப்படாத இனிமை முழுமையான சமூகத்தை உணர்கிறது. எங்கும் துன்பத்தின் அழுகை இல்லை. அனுபவம் ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்கு மகிழ்ச்சியுடன் ஓடியது. பேரின்பம் என்பது விஷயங்களின் தூய அழியாத உண்மை. அனைத்து இயற்கையும் கடவுளின் நனவான முகமாக இருந்தது. எல்லாவற்றிலும் செயல்பட்டு ஒரு ஞானம் சுயமாக இயக்கப்பட்டது. சுய உறுதிப்பாடு, எல்லையற்ற ஒளியின் நிறை, உள்ளுணர்வு, உண்மையின் நம்பகத்தன்மை, படைப்பு சக்தியின் மகிமை மற்றும் ஆர்வம். தவறாதது, நித்தியத்திலிருந்து குதித்தல்.